திருவாரூர் மாவட்டம் இடும்பாவனத்தில் உள்ள மரக்கா கோரையாறு குளத்தில் தற்போது ஆகாய தாமரையானது மண்டி கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனை அகற்றுவதற்காக கிராம மக்களே களத்தில் இறங்கி பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கிறார். தங்கமணி, வணக்கம். எதனால பொதுமக்களே களத்தில் பணியில் ஈடுபட்டிருக்காங்க? இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கப்பட்டதா? என்ன நடந்தது? கனிமொழி, வணக்கம். அதாவது தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி மரதா கோதையாறு பகுதியில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியை பொறுத்தவரை, அதாவது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்துள்ள இடும்பாவனம் பகுதியில் தான் இந்த கோரையாறு என்பது தற்போது இருக்கின்றது. இந்த ஆற்றினை பொறுத்தவரை தொடர்ந்து இந்த திருவாரூர் மாவட்டத்தினை பொறுத்தவரை கடந்த 3 தினங்களாக அதி கனமழை என்பது பெய்து வரும் நிலையில் தற்போது கூட இந்த பகுதியில் கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில இந்த ஆற்றினை பொறுத்தவரை இந்த ஆறு முழுவதுமே தற்போது 2 நாட்களாக அதிக அளவிலான அந்த ஆகாய தாமரை என்கின்ற அந்த கொடிகள் முழுவதும் இங்கு அதிக அளவில் பறந்திருந்தது. தற்போது இந்த ஆகாய தாமரை செடிகள் அதிக அளவில் பறந்திருந்த காரணத்தினால் தற்போது அந்த ஆற்று நீர் என்பது மேலே வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த ஆகாய தாமரை அகற்றப்படவில்லை என்று குறிப்பிட்டால் இங்கிருக்கின்ற சுமார் 10க்கும் மேற்பட்ட ஊர் முழுவதுமே இந்த ஆற்றினுடைய நீர் என்பது உள்ளே புகும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இவர்கள் பலமுறை இங்கிருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தரப்பிடம் இந்த ஆகாய தாமரை உடனடியாக அகற்றிவிடுங்கள், ஏனென்று குறிப்பிட்டால் இங்கிருக்கின்ற ஆகாய தாமரை செடிகளால் தண்ணீர் மட்டம் என்பது உயரக்கூடும். இந்த தண்ணீர் மட்டம் உயரக்கூடும் நிலையில இந்த தண்ணீர் முழுவதுமே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்துவிடும். அதனால் ஊர் முழுவதும் வெள்ளக்காடாகிவிடும் என்ற அபாயத்தில் தான் தற்போது இந்த 2-3 கிராமங்கள் மக்கள் ஒன்றிணைந்து தற்போது இந்த ஆற்றில் இருக்கின்ற ஆகாய தாமரை அகற்றும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இவர்கள் ஆகாய தாமரை அகற்றும் பணியில கத்திரி மற்றும் கோல் போன்ற பல்வேறு உபகரணங்களை வைத்து இங்கிருக்கின்ற ஆகாய தாமரை செடிகளை அகற்றி வருகின்றனர். அதாவது தொடர்ந்து மழை பெய்து வந்தாலும் கூட இங்கிருக்கின்ற ஆகாய தாமரை செடிகளை அகற்றினால் மட்டுமே இந்த தண்ணீர் சீராக செல்லும், இல்லை என்றால் இந்த தண்ணீர் முழுவதுமே ஊருக்குள் புகுந்துவிடும் என்ற அபாயத்தில் தான் இங்கிருக்கின்ற பொதுமக்கள் தற்போது இருந்து வருகின்றனர். தொடர்ந்து சுமார் காலை முதலே இருந்து இங்கிருக்கின்ற ஊர் மக்கள் ஒருங்கிணைந்து இந்த ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இங்கிருக்கின்ற அந்த கதவணைகள் திறக்கப்பட்டாலும் கூட இதற்கு அடி முழுவதுமே அந்த ஆகாய தாமரை செடிகளால் இந்த கோதையாறு முழுவதும் சூழ்ந்தப்பட்டு இருக்கின்றது. தொடர்ந்து இதற்கு மாற்று ஏற்பாடாக இங்கிருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஊழியர்களை வைத்து இந்த ஆகாய தாமரை செடிகளை அகற்றிருக்கலாம். ஏனென்றால் இங்கிருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மக்களை சந்திப்பதற்காக மட்டுமே வந்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த ஆகாய தாமரை செடிகளை அகற்றுவதற்கு மக்கள் முழு வீச்சுடன் இறங்கியிருக்கின்றனர். தொடர்ந்து நாம் காட்சியில் கூட பார்க்கலாம். தொடர்ந்து இவர்கள் அந்த உபகரணங்கள், அதே சமயத்தில் மிகப்பெரிய அளவிலான அந்த கோள்கள் வைத்து தற்போது இந்த ஆகாய தாமரை செடிகள் அகற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த ஆகாய தாமரை செடிகள் அகற்றப்பட்டாலும் கூட தொடர்ந்து ஆங்காங்கே இருந்த ஆகாய தாமரை செடிகள் இந்த கதவணையில் தேக்கம் அடைந்திருக்கின்றது. தொடர்ந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட இந்த ஊர் பொதுமக்கள் முழு வீச்சுடன் இந்த ஆகாய தாமரை செடிகளை தற்போது அகற்றி வருகின்றனர். கனிமொழி, இது தொடர்பாக ஊர் பொதுமக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். வருஷம் ஆண்டும் இதே நிலைமை தான். கிட்டத்தட்ட ஒரு மாச காலத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். ஆறு உடைக்கிற அபாயங்கள் ஏற்படும். இந்த ஒரு 4-5 கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் தான் இதை துப்புரவு பண்ணி இந்த ஆற்றை காப்பாற்றி இந்த விவசாயத்தை எல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அது அரசாங்கங்கிறது ஒரு சில நேரங்களில் தான் உதவி பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. அவங்க தருணத்துக்கு இந்த இதை எடுத்து ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் இப்போ 4-5 கிராமத்தில் உள்ள மக்களே 100க்கும் மேற்பட்ட பொதுஜனங்கள் இதை சுத்தம் பண்ணி இந்த வெங்காய தாமரையெல்லாம் அகற்றி இந்த தண்ணி தேக்கத்தை குறைக்கிறதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 நாளா இந்த வேலையை பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இது அகற்றாம இருந்தா மேலப்பெருமலை, கீழப்பெருமலை, தில்லைவளாகம், பாண்டி, மாங்குடி, மருதாவனம் இந்த ஏரியா அங்கிட்டு அந்த பக்கம் கிட்டத்தட்ட வடசங்கேந்தி, ஆரியலூர், இந்த சங்கேந்தி இந்த பகுதியெல்லாம் பெரும்பாலான அளவு பாதிக்கப்படும். கிட்டத்தட்ட 2500 ஹெக்டேர்கள் ஒரு 5 கிராமங்களை உடப்பு ஏற்பட்டு வாழ்வாதாரம் கால்நடைகளுக்கு வைக்கல் கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆகையால் இதை துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் துரிதமாக செயல்பட்டு முழுமையாக எடுத்து எங்களுக்கு உதவி புரியுமாறு கேட்டுக்கொள்கிறோம், அரசை கேட்டுக்கொள்கிறோம். மருதாவனம் ஒரு சங்கந்தி, வட சங்கந்தி இப்படியாப்பட்ட எல்லா கிராமத்திலையும் வெள்ளம் பாதிச்சு கிட்டத்தட்ட 1000 கணக்கான 10,000 கணக்கான ஹெக்டர் எல்லாம் தண்ணியா முடிந்திருப்ப காரணத்தினால் எங்களுக்கு உடனடியாக தமிழக அரசு
பார்வையிட்டு எங்களுக்கு குறைந்த நிதி தருமாறு முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்குமாறு நாங்கள் அதிகாரிகளிடம் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நீண்ட நாளாக மழை காலங்களில் இந்த சங்கடங்கள் ஏற்படுகிறது. 3500 ஹெக்டேர் பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் தில்லைவிழாகம், மேல தொண்டியக்காடு, கீழ தொண்டியக்காடு, கரையங்காடு, கற்பங்குளம், இடும்பவனம், மேலவாடியக்காடு எல்லாம் ரொம்ப சிரமத்தில் இருக்கு. அரசாங்க அதிகாரிகளும் கிராம மக்களும் ஒன்று கூடி பாங்குடி, மருதவனம், கடுவெளி, வங்கநகர், வடசங்கந்தி பல கிராமங்களையும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அழிச்சு அரசாங்க ஒத்துழைப்புலையும் நல்லது கெட்டது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கோடை காலத்தில் அரசாங்கம் பல கோடி ரூபா நிதி ஒதுச்சு செட்டரேஜை கட்டி கொடுக்கணும், ஆறை நீண்ட வரணும், எங்களுக்கு செய்ய வேண்டிய காட்டுக்கருவை, வெங்காய தாமரை அனைத்தையும் சுத்தம் பண்ணணும். சொன்னாதான் நாங்கள் சாவடி பண்ண முடியும். காலத்தில் சந்ததிகள் விவசாயிகள் தான் முதுகெலும்புகள்னு நெடுவலும் பேசுறாங்க, நாடாளுமன்றத்தில் பேசுறாங்க, சட்டமன்றத்தில் பேசுறாங்க. ஆனால் எங்களுக்கு கடைக்கோடி மக்களுக்கு சரியா கிடைக்க மாட்டேங்குது. நல்லது கெட்டது இந்த கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும். திருவாரூர் இடும்பாவனம் அருகே இருக்கக்கூடிய கோதையாறு தடுப்பணையில் படர்ந்திருக்கக்கூடிய ஆகாய தாமரைகளை ஊர் பொதுமக்களே களத்தில் இறங்கி அவற்றை அகற்றும் பணியில் ஈடுபட்டார்கள். அது தொடர்பாக அவர்கள் அளித்த பேட்டியை பார்த்தோம். களத்திலிருந்து விவரங்களை நமது செய்தியாளர் தங்கமணி வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.